மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது கடந்த ஒரு சில வாரங்களா, ஒரு சில மாசங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள் பார்த்தா உங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு வாரமா அந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில மாற்றங்கள், அது வேலை மாற்றமா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க வீடு மாறுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒரு மாற்றம் பார்த்தோன்னா, இந்த வார காலகட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க நெறைய டிராவல் பண்ண ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், இந்த மாரி சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நெனைச்சிருப்பீங்க. ஸோ அது நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அப்படிங்க இருக்குங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, மகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்க நல்ல ஒரு சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமா இருக்கும். அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தோட நீங்க அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், மகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க மனசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நெறையா பார்த்தோன்னா திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. வெளியில ஒரு பக்கம் இருந்தாலும், மனசுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, நாம பண்றது சரிதானா? இல்லாட்டி பார்த்தா நாம இதே இடத்துல வேலை பார்ப்போமா? இல்லாட்டி வேற இடத்துக்கு வேலைக்கு மாறுவோமா? இல்லாட்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவோமா? ஸோ இந்த மாரி பார்த்தா மனசுக்குள்ள நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க வெளியில காட்டிக்கிட மாட்டீங்க. ஸோ இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதிகமா ஓவர் திங்க் பண்ணாம இருந்தாலே போதும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நெறைய நல்ல விஷயங்கள் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகப்படியா முக்கியத்துவம் குடுங்க. மற்றபடி இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாரமா இருக்குங்க.